திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. அன்பர்களுக்கு வணக்கம். நாம் மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த 8ஆம் திருமுறையான திருவாசகத்தில் 10வது பாடலான திருக்கோத்தும்பியாரை குறித்து சிந்தித்து வருகின்றோம். திருக்கோத்தும்பியாரில் 5வது பாடல். திருச்சிற்றம்பலம். அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்றிங்கன் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே பத்தேதும் இல்லாதென் பற்றரணான் பற்றி நின்ற மெய்த்தேவர் தேவர்க்கே சென்றூதாய் கோத்தும்பி. திருச்சிற்றம்பலம். இந்த பாடலின் மூலம் மாணிக்கவாசக பெருமான் ஒரு அற்புதமான செய்தியை கூறுகின்றார். இந்த பூதலத்திலே, அதாவது இந்த உலகத்திலே இருக்கின்ற மாந்தர்கள் எல்லாம் அந்த தேவர் பெரியவர், இந்த தேவர் பெரியவர் என்று தங்களுடைய தேவர்களாகிய சிறு தெய்வங்களை குறித்து பெருமை பேசுகின்றனர்கள். ஆனால் அந்த தெய்வங்களெல்லாம் பொய்த்தேவன். ஏனென்றால் பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, கவலை ஏதும் இல்லாத பெருமான் ஒருவன் இருக்கின்றான் என்றால் அவன் நம்ம ஈசன் அல்லவா? எழிவந்த பிரானாக நாம் எண்ணிய அனைத்து செயல்களையும் நமக்காக இறங்கி வந்து நம்மோடு நடத்தி தரும் மெய்யான தேவன் அவன் அல்லவா? அப்படிப்பட்ட பெருமானை விட்டுவிட்டு அவர் தெய்வம் இவர் தெய்வம் என்று மற்ற நாம் சிறு தெய்வம் சேரோமல்லோம் என்ற அளவில் அல்லவா நாம் இருக்க வேண்டும்? தான் பற்றேதும் இல்லாத இந்நிலைக்கு வருவதற்கு காரணம் அவர் பற்றி நின்ற மெய்யான பெருமானது திருவடிகள் என்று நமக்கு உரைக்கின்றார். ஆக அந்த மெய்யான பெருமானிடத்திலே சென்று ஊதுவாய், மெய்யான பெருமானிடத்திலே சென்று ரீங்காரமிடுவாய் தும்பியே என்று பாடுகின்றார். மற்றும் மீண்டும் ஒரு பாடலில் சந்திப்போம். நன்றி. ஓம் நம சிவாய.